அதாவது அவங்களுக்கு ஏற்கனவே எக்டோபிக் வந்து லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு எழுதியிருக்காங்க. ஆனா என்ன மாதிரி சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லல. ஏன்னா எக்டோபிக்லேயே வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணி, கரு ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா, அந்த டியூப்லேயே ஒரு சின்னதா ஒரு மில்லிமீட்டர் சைஸ்ல ஒரு நிக்கு போட்டு, அந்த கருவ மட்டும் உறிஞ்சி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டியூப் வந்து அப்படியே இருக்கும். இல்லாட்டி அந்த கரு வந்து ரொம்ப பெருசா இருந்து டியூப் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, அந்த டியூப் வந்து எடுக்கிற மாரி இருக்கும். பட் அவங்க அடுத்த டெஸ்ட் ஹெச்எஸ்ஜி பண்ணியிருக்காங்க. அதில வந்து 2 டியூப பத்தியும் சொல்லியிருக்காங்க. 2 டியூப்புமே இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து அந்த சால்பின்ஜாஸ்டமி அதாவது கருவ அந்த நிக்கு போட்டு சின்னதா ஒரு கீறல் போட்டு அத மட்டும் எடுத்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு சைடு பிளாக் அப்படின்னா, நமக்கு வந்து பிரச்சனை இல்ல. ஒரு சைடு நல்லா தானே இருக்கு. 2 டியூப்ல 1 டியூப் நல்லா இருந்தாலே போதும். நமக்கு வந்து குழந்தை பெறதுக்கான வாய்ப்புகள் நல்ல 100% இருக்கு. 2 சைடும் பிளாக் இருக்குன்னா, நமக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம ஐவிஎஃப் தான் போக வேண்டியிருக்கும். பட் ஒரு சைடு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓகே. அந்த டியூப் மூலமாவே நம்ம வந்து குழந்தைய நார்மலாவே பெத்து முடிச்சுக்கலாம்.